ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நிறைய பேர் முகத்தில் பரு வருது, பரு தழும்புக்கும் என்ன செய்யறதுன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. இது வந்து பீ வேக்ஸ். பீ வேக்ஸ் வந்து தேனியின் வயிற்றில் வந்து ஒரு சுரப்பியிலேருந்து எடுக்கிறதுனால தேன் ஸ்மெல் வரும். இதுதான் பீ வேக்ஸ். ஷியா பட்டர். பீ வேக்ஸ் வந்து அந்த தேன் ஸ்மெல் வரும். அதோட இது வந்து எல்லா காஸ்மெட்டிக், அதாவது சோப்பு, மாய்ஸ்சரைஸ் க்ரீம் எல்லாத்தையும் இந்த பீ வேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. விட்டமின் ஏ இதில் இருக்குது. ரெண்டாவது ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு இந்த பனி குளிர்காலம் வந்துடுச்சுன்னா வாய் ஓரமெல்லாம் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும், எரிச்சல் இருக்கும், உதட்டில் வெடிப்பு வரும். அதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப நல்லது. ஸ்கின்ல சுருக்கம் வர்றதையும் இது வந்து தடுக்கும். இது ஷியா பட்டர். இது வந்து ஷியா மரத்தோடைய விதையிலேருந்து எடுக்கிறாங்க. ஸ்கின்னை வந்து ஈரப்பதமாக வச்சுருக்கோம். ரெண்டாவது இதில் விட்டமின் இ அண்ட் ஏ இருக்குது. இதுவும் உதடு வெடிப்புக்கு சரி பண்ணும். பரு தழும்பை வந்து இது குணமாக்கும். இதையும் வந்து காஸ்மெட்டிக் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஷியா பட்டர் வந்து டெலிவரி ஆன பெண்களுக்கு வந்து வயிற்றில் வந்து இந்த ஸ்ட்ரெச் மார்க் இருக்கும், அது சரி பண்ணும். குதிங்காலில் இருக்க வெடிப்பையும் சரி பண்ணும். புற ஊதா கதிர்லேருந்து நம்ம பாதுகாக்கும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. இதுவும் ஸ்கின் சுருக்கம் வராமல் தடுக்கும். வேக்ஸ் வந்து இது 200 கிராம். இதில் வந்து நான் 50 கிராம் எடுத்திருக்கேன். ஷியா பட்டர். ஷியா பட்டர் வந்து 20 கிராம். இது இந்த பாட்டிலில் இருக்கிற க்ரீம் வந்து 20 கிராம். பீட்ரூட் துருவல், அதுலேருந்து ஜூஸ் எடுத்துக்குவோம். உங்களுக்கு லிப் பாம் வந்து ரொம்ப கலர் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜூஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. லைட் கலராக வேணும்னு நினச்சிங்கன்னா குறைவாக எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்குது, அதில் அதை அப்படியே வச்சுருவோம். அந்த சூட்டுக்கு அந்த வேக்ஸும் அந்த ஷியா பட்டரும் நல்லா மெல்ட் ஆயிரும். 2 நிமிஷத்தில் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகணும். இப்போ வேக்ஸும் பட்டரும் நல்லா வந்து மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கரண்டியில் ஒட்டியிருக்கு பாருங்கள், வேக்ஸ் மெழுகு மாதிரி ஒட்டிக்கின்றோம். கையில் தொற்றக்கூடாது, கையில் மெழுகு மாதிரி ஒட்டிக்கிட்டு வெந்து போயிடும். இப்போ இதில் நம்ம தேங்காய் எண்ணெயை சேர்க்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் வந்து 100 ml எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்க்காட்டி உங்களால் அதை வந்து முகத்தில் அப்ளை பண்ணவே முடியாது. அவ்வளோ இறுகிரும், மெழுகு மாதிரி இறுகிரும். தேங்காய் எண்ணெயும் இப்போ இதோட நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸ் சேர்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் எப்படி தண்ணி சேர்க்குறீங்களோ அது மாதிரி மிதக்கும். நல்ல சூடான எண்ணெயில் நீங்கள் தண்ணியை சேர்த்திங்கன்னா தண்ணி தனியாக மிதக்கும் இல்லையா, அந்த மாதிரி மிதக்கும். நல்லா வந்து ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டிடணும். அடுப்பு அமர்த்திட்டேன். இதை வந்து உங்களுக்கு ஒரு பாட்டிலில் ஊற்றி காமிச்சிடுறேன். இதை உடனே ஒரு பாட்டிலில் ஊற்றணும், இல்லாட்டி வந்து உறைஞ்சி போயிடும். இதை ஆறின பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். க்ரீம் மாதிரியே வந்துடும். 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. க்ரீம் செட் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் எடுத்து காமிக்கிறேன். பரு தழும்பு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நைட் அப்ளை பண்ணிட்டு தூங்குனீங்கன்னா ஒரே வாரத்தில் அந்த பரு தழும்பு வந்து அந்த கலர் மறைஞ்சிரும். மறைஞ்சு அந்த இடத்துல ஸ்கின் வந்து உங்களுக்கு நல்லா ஷைனிங்காகவும் வலுவலுன்னு வந்துடும். நிறைய பேர் பரு இருக்குது, பரு வந்தால் போக மாட்டேங்குது, திரும்ப திரும்ப வருதுங்கிறாங்க. அதுக்கு வந்து பருவுக்கு வந்து புதினா இலையை நல்லா கசக்கி அல்லது நச்சு அந்த சாரை வந்து நீங்கள் இதில் பருவில் தடவணும். புதினாவை இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கோங்க. நச்சு எடுத்து பேஸ்ட் மாதிரி
அந்த பரு மேலே இப்படி அப்ளை பண்ணிடணும். 10 மாதிரி இப்படி அமுக்கி வச்சிடணும். ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா இந்த இலை வந்து காஞ்சி தன்னால் கொட்டிடும். இதில் இருக்கக்கூடிய நீர் சத்து அந்த பருவில் போய் பரு அமுங்கிடும். பரு அமுங்கின பிறகு அந்த தழும்பு இருக்கும். நிச்சயமாக அந்த பரு இருந்த தழும்பு இருக்கும். அப்போ இந்த க்ரீமை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது நான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நம்ம பீட்ரூட் சாறு வேறு ஊற்றிருக்கோம். அது ஊற்றலைன்னா நம்ம வெளியிலே வச்சுக்கலாம். பீட்ரூட் சாறு ஊற்றி இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா தான் நல்லாயிருக்கும். பருவுக்கான மருந்து ரெடி ஆயிடுச்சு. பரு தழும்பு இருக்கிற இடத்துல நீங்கள் 1 வாரத்துக்கு டெய்லி நைட் தடவுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.